ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக இருந்த மிகப்பெரிய ஆபத்துகள் அனைத்தையும் நொடிப்பொழுதில் காணாமல் போகச் செய்கிறேன். இப்போது என் வார்த்தைகளை வாக்குகளாக கேட்டுக்கொண்டிருக்கும் உனக்காகவே உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் காணாமல் போகச் செய்கிறேன். என் செல்லமே, நீ எப்போதும் என் மேலே எந்த சந்தேகமும் கொள்ளாமல் முழுசா நம்பு. இப்போது உன்னை சுற்றி இருக்கும் பிரச்சனைகளும், உன்னை தாக்குவதற்கு தயாராக இருக்கும் ஆபத்துகளும், உன் மனதை நோகடிக்க செய்ய தயாராக இருக்கக்கூடிய விஷயங்களும் என அனைத்தையும் நான் அறிவேன். அது அனைத்தையும் மாற்றி சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே இப்போ இந்த வராகியமாக உன்னை தேடி வந்தேன். கூடிய சீக்கிரம் உன் நிலைமை சீராகும். நீ விரும்பியபடியே உன் வாழ்க்கை மாறும். என் செல்லமே, நீ கேட்டவுனே அனைத்தையும் அள்ளித்தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் கைகளில் உனக்கான அனைத்தையும் பல மடங்கு சிறப்பாக நிரம்பி வழியச் செய்வேன். என் செல்ல பிள்ளையான உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். என் செல்லமே, உன் மனசில் இருக்கும் துன்பத்தையும் துயரத்தையும் போக்கி உனக்கான நல்லதை செய்ய நான் வந்த பிறகு எதுக்காக மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க? உன் என்ன ஓட்டங்கள் முதல்ல தெளிவா இல்லை. நீ நம்பியவர்கள் எல்லாரும் உன்னை ஏமாத்துறாங்களே நினச்சி நீ மனவேதனை அடைவதும் எனக்கு புரிகிறது. முதல்ல ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும். யாரை நம்பியும் நீ இந்த உலகத்தில் வரவில்லை. என் செல்லமே, இந்த உலகத்தில் நீ தனியாக தான் பிறந்த, தனியாக தான் இந்த பூமியில் வாழப்போகிறாய். இடையில வந்துட்டு போகிற உறவுகளும், ஆதியிலேயே உனக்கு அம்மா அப்பாவாக வந்த உறவுகளும் கூட பாதியில் உன்னை விட்டு போயிடுவாங்க தானே. எப்போதும் இந்த இறைவனின் துணை ஒன்று மட்டும்தான் உனக்கு நிழலாக எப்போதும் உன் கூட வரக்கூடிய விஷயம். அதனால் உன் மன பாரம் அனைத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாரு. நீ என்னதான் மற்றவங்களுக்கு நம்பிக்கையாக நல்லபடியாக நடந்துக்கிட்டாலும், நன்மையவே செஞ்சாலும், எல்லாரும் உன்னை ஏமாத்துக்காரவங்களா, ஏமாத்துறவங்களா, பொய்யானவங்களா, நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்களா இருக்காங்களேன்னு தானே வருத்தப்படுற. உறவுகளும் நண்பர்களும், நீ பழகும் அத்தனை நபர்களும் சிரித்து பேசிக்கிட்டு நீ முன்னால் போனவனே உனக்கு பின்னால் புறம் பேசி உன் மனதை நோகடிக்கிறார்கள் என்பதும் எனக்கு தெரியும். என் செல்லமே, நீ வருத்தப்படாத. இந்த பூமியில் நீ யாரையும் நம்பாமல் யாரையும் எதிர்பார்க்காம வாழவும் முடியாது. சில விஷயங்களில் ஒருவரை ஒருவர் சார்ந்தாக வேண்டிய கட்டாயம் இருப்பதால் எது அடிப்படையோ அதுக்காக மட்டும் அடுத்தவங்களை எதிர்பாரு. மற்றபடி உன் வாழ்க்கைக்கான சொந்தமான விஷயங்கள் எதிலும் யார் தயவையும் எதிர்பார்க்க வேண்டாம். என் செல்லமே, நீ மற்றவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச நன்மைகளை எப்போதும் செய். ஆனால் யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காத. நீ உன்னை நேசிக்க கற்றுக்கோ. உனக்கான பாதுகாப்பையும் நீ எதிர்பார்க்கும் அனைத்தையும் இந்த வராகியம்மா நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். கர்மவினை உன்னை பாடாய்படுத்தினாலும், கஷ்டங்கள் உன்னை துரத்தி துரத்தி அடித்தாலும், அதை தாண்டி உன் ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் தீர்த்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன். இப்போது இந்த பதிவை உன்னால் பார்க்க முடிஞ்சு என் வார்த்தைகளை நீ கேட்டுக்கிட்டு இருக்கனாலே உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை பிரச்சனைகளும் காணாமல் கரைஞ்சு போகுதுன்ற அர்த்தம். நீ மனமுருகி கண்ணீர் மல்கி என்னிடம் வேண்டி கேட்ட அத்தனை பிரார்த்தனைகளையும் இந்த வராகியம்மா உனக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன். நம்பிக்கையோடு இருந்தீனா நான் உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன். என்று செல்லவே, உன்னை காப்பாற்ற இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் அழுக வேண்டாம். உன் வேதனையும் சோதனையும் முடிகிறதுக்கான காலம் வந்துருச்சு. உன் கண்ணீர் துளிகளை எல்லாம் நான் வைரங்களாக மாற்றி காட்டுறேன். பொறுமைங்கிற பொக்கிஷம் கடலை விட மிக பெருசுன்னா நீ பார்த்துக்கோயேன். கடலே எவ்வளோ பெருசு. நீ என்னதான் ஒரு கரையில் இருந்து பார்த்தாலும் கடலின் அந்த பக்கம் முடிகிற இடத்த உன்னால் பார்க்க முடியாது. ஆனால் அதை விட உன்னுடைய பொறுமை மிகவும் பெரிது என்பதை புரிந்துகொள். பொறுமை இந்த வானத்தை விட, பூமியை விட, கடலை விட பெருசு. பொறுமையின் மூலமாக கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷத்தை உன்னால் அடைய முடியும். நீ வேண்டியதையெல்லாம் உனக்கு தருவதற்கு இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் பொறுமையை கைவிற்ற வேண்டாம். என் செல்லமே, பொறுமை என்பது மிகச்சிறந்த நல்ல ஆயுதமாக உனக்கு இருக்கும். நீ கேட்டதையெல்லாம் கேட்டபடியே உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு இந்த வராகியம்மா நானும் உன் கூட இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? சில விஷயங்களை நான் காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக மிகவும் உயர்ந்ததாகவே கொடுப்பேன். அதனால் நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நிச்சயம் நீ வேண்டியது கிடைக்கும். இந்த வராகியம்மா
உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் புது திருப்பங்களை கொண்டு வருவேன். என்னை வணங்கும் உனக்கு இனி எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு நீ ஒருபோதும் தோத்து போக நான் விடமாட்டேன் செல்லமே. நீ என்கிட்ட சொன்ன எல்லா விஷயங்களையும், என் கையில் ஒப்படைத்த எல்லா காரியங்களையும் உனக்கு நல்லபடியாக நிறைவேற்றி தர வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. நீ செய்ய வேண்டியது என்னன்னா, எதுக்கும் பயப்படாமல் நம்பிக்கையோட பரிபூரணமாக என்னை சரணாகதி அடைஞ்சு பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும். உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு இனி எதுக்கும் கவலைப்படாத. நான் எடுக்கிற எல்லா முடிவுகளும் நிச்சயம் உனக்கு சரியாக சாதகமானதாகவே இருக்கும். இந்த வராகி அம்மாவை நம்பி வந்த உன்னை எந்த விதத்திலும் நான் கஷ்டப்பட விட மாட்டேன். உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உன் வாழ்க்கையை சீரமைச்சு உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் என் செல்லமே. நானே உன்னை விட்டு போனாலும் நீ என்னை தொடர்ந்து வணங்கியதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எப்படி உனக்கான நல்லது நடக்காம போகும்? எப்போதும் என்னையே நம்பி வணங்கும் உன்னை என் பாதுகாப்பில் வச்சு உனக்கு கருணை காட்டுவதற்காகவே இந்த வராகி அம்மா நானும் அவதரிச்சிருக்கேன். என் வாழ்க்கைக்கு ஒளி நீதான், எனக்காக விளக்கேற்றுவதும் நீதான். அப்படி இருக்கும்போது உன்னுடைய எல்லா பிறவிகளிலும் நானே உனக்கு தாயும் தந்தையுமாக இருந்து வழிகாட்டுவேன். உன் வாழ்க்கையை நீ என் கரங்களில் ஒப்படைச்சு விட்டு பொறுமையாரு. உன்னை சிறப்பாக வழிநடத்தி வாழ வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு என் செல்லமே. உனக்கு எந்த கவலையும் வராத அளவுக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக சிறப்பாக நான் உனக்கு நடத்தி முடிக்கிறேன். கண் கண்ட தெய்வமாக, கலியுக தெய்வமாக இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதற்காக வருந்துகிறாய்? உனக்கான வரமாக நீ கேட்டதையெல்லாம் கேட்டபடியே உன் கைகளை ஒப்படைக்கிறேன். நீ எதிர்பார்க்கிறத விட பல மடங்கு அதிகமாக உனக்கு செஞ்சு தர நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இந்த வராகி அம்மாவை வணங்கி தோற்றவர்கள் உலக அகராதியிலேயே இல்லை என் செல்லமே. உன் கர்ம வினையின் கஷ்டத்தையும் கவலைகளையும் போக்கி உன் மனசில் இருக்க நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். கோபத்தின் மூலமாகவும் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளில் விடுவதன் மூலமாகவும் பிரச்சனைகளும் ஆபத்தும் உன்னை வந்து சேருங்கிறத நீ எப்போதும் ஞாபகம் வச்சுக்கணும் என் செல்லமே. அதனால் விழிப்புணர்வோட கவனமாறு. என்னை சரணாகதி அடைஞ்சு உன் வாழ்க்கையில் நீ அமைதியும் பொறுமையும் நிதானத்தையும் கடைப்பிடி. சண்டை போட்டினா எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது. அதனால் அனைத்தையும் அமைதியாக கடந்து செல்ல பழகு. உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு நீ எதற்காக வருத்தப்படுற? கண்டிப்பாக உன் கனவை நனவாக்குவேன். நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக நடத்தி முடிப்பேன். புது வீடு கட்டி அதில் சந்தோஷமாக குடியேறி நீ வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழும் காலம் நெருங்கி வந்துடுச்சு என் செல்லமே. இனி அடுத்தடுத்து உன் வீட்டில் மங்களகரமான நல்ல நிகழ்வுகள் களை கட்ட போகுது. எதுவுமே கேட்டவனே கிடைச்சிட்டா அதனுடைய அருமை தெரியாது. அதனால தான் உன் கைகளில் இருக்கும் எத்தனையோ பொருட்கள் உன் வாழ்க்கையில் தவறி போயிருக்கு, தப்பி போயிருக்கு. சில விஷயங்களை நீ வாழ்நாள் முழுவதும் கனவாக என்னிடம் கேட்டு எதிர்பார்த்து காத்திருக்கிறாய் தானே. கிடைக்காத விஷயங்களை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு முதல்ல உன் வாழ்க்கையில் கிடைச்ச பல நல்ல விஷயங்களுக்காக எப்போதும் நன்றி சொல்ல பழகு. கிடைக்காத பொருளை நினச்சி ஏங்கி எதிர்பார்த்து காத்துக்கிட்டே காலத்தை விரயம் செய்யாதேன்னு செல்லமே. சரியான காலமும் நேரமும் வரும்போது உனக்கான அனைத்தும் நிச்சயம் உன்னை வந்து சேரும். அது வரைக்கும் பொறுமை வளர்த்துக்கிட்டு நம்பிக்கையோடு இரு. சரியான வேலை கிடைக்காம சரியான வருமானம் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் உன் மனதின் வலிகளையும் வேதனைகளையும் நான் அறிவேன். என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நெருப்பில் போட்ட புழுவா நீ துடிச்சிக்கிட்டு இருக்கதும் எனக்கு நல்லா தெரியும். என் கண்மணியே, நீ கலங்க வேண்டாம். இப்போது இருக்கும் உன் நிலைமை தற்காலிகமானதுதான். உன்னுடைய தீவிர முயற்சியின் மூலமாக உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுறேன். உனக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி செய்கிறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகியம்மா அருள் செய்ய போகிறேன். உன்னுடைய செல்வாக்கும் செல்வ வளமும் உயரும். உன் நீண்ட நாள் கனவு நிச்சயம் நனவாக மாறும் என் செல்லமே. நீ இப்போ சரியான வழியில தான் போயிட்டுருக்க. அதனால் உன் வாழ்க்கை மீது உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும்படியும்
உனக்கு நல்லதே நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன்னு நீ ஏன் மேலே நம்பிக்கை வை. நம்பிக்கைங்கிறது தடுமாறக்கூடிய தடமாக இருக்கக்கூடாது. நங்கூரம் போல நீ ஆணித்தரமாக என்னை முழுசா நம்பும் போதுதான் கப்பல்ங்கிற உன் வாழ்க்கை படகு கடல்கிற துன்பத்துக்கு இடையில மாட்டிக்கிட்டு முழிக்காம நங்கூரத்தின் மூலமாக நீ உயர்வாக அழகாக விரைவாக நிற்க முடியும். எப்போதும் என்னை நம்பினா இந்த வராகி அம்மா உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் காணாமல் போகச் செய்வேன். உன் நம்பிக்கையை ஆள் மனசில் விதையா போட்டுவை. நிச்சயம் நீ நல்லபடியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன்னு செல்லமே. நீ அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் 100%, அதில் 90% உன்னுடைய உண்மையான பக்திக்காகவே நான் தடுத்து வெறும் 10% மட்டும்தான் உனக்கான கஷ்டத்தை உன் கைகளில் கொடுத்து வச்சிருக்கேன்றதை நீ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணுமே செல்லமே. பெருசாக வர்ற ஆபத்தையெல்லாம் உனக்கு சிறுசா சிலதா சில்லறையாக உன் கைகளில் வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் என் வாழ்க்கையில் தான் கஷ்டம், எனக்கு தான் பிரச்சனைன்னு புலம்ப வேண்டாம். உனக்கு இருக்கும் அத்தனை ஆபத்துகளையும் தகர்த்தெறிந்து பிரச்சனைகளை உடைத்தெறிந்து உன் ஆழ்ந்த பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பரிசாக தானே இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து நல்லதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன் தலைவிதி அனைத்தையும் நான் மாற்றி எழுதிட்டேன்றதை நீ மறந்துட வேண்டாம். உன்னுடைய கர்ம வினைகளும் வேக வேகமாக குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. உனக்கு தெரியலைனாலும் உன் கண்களுக்கு படலைனாலும் உனக்கு புரியலைனாலும் கூட உனக்காக ஒரு மிக அழகான ஒளிமயமான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு என் செல்லமே. நீ செய்ய வேண்டியது பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திருப்பது தான். என் அருளால் உனக்கு செல்வ வளம் பெருகி மன நிம்மதி நிறைந்து உடல் ஆரோக்கியமும் குடும்ப ஒற்றுமையும் ஓங்கும். எல்லாம் வல்ல இந்த வராகி அம்மா உனக்கான எல்லா செல்வங்களையும் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உன் வீட்டில் இனி ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் அழகாக நிரம்பி வழியும்படி செய்கிறேன். தனமும் தானியமும் அனைத்து செல்வங்களும் பெருக போது உனக்கான பணவரவு உன் வீட்டில் உண்டாகும் என் செல்லமே. எதிர்மறை எண்ணங்களின் வெளிப்பாடுதான் உடல் நோயும் மனநோயும். மனசில் எப்போதும் எதையும் எதிர்மறையாக யோசித்து பயப்படுவதோ கவலைப்படுவதோ வருத்தப்படுவதோ வேண்டாம். எப்போதும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா, மனசு நல்லா தெம்பாக தைரியமாக இருக்கணும்னா எப்போதும் எதிர்மறை சிந்தனைகளை நிறுத்திட்டு நேர்மறையாக எல்லா விஷயங்களையும் யோசிக்க பழகு.